ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு நோக்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நினைச்சிடப்படாது. நீ துன்மார்க்கனோ இல்ல அயோக்கியனோ இல்ல கட்டுக்கதை உடையவனோ இல்ல புறம்பான தள்ளப்பட்டவனோ இல்ல உலகத்தில் புறம்பாய் இருக்கிறவர்களா இருந்தாலும் அவருடைய சாயலில் இருக்கிற நம்முடைய சாயலில் இருக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறார், எல்லா விதத்தையும் நடத்துகிறார். ஆனால் உன்னையும் என்னையும் ஆவியில பெற்றெடுத்த நோக்கம் ஒன்றே ஒன்று, அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வைத்து இந்த யூதாஸை போல இருக்கிற லூசிபர் என்கிற இந்த பொல்லாத ஆவியும் அவன் கூட 30 தேவ தூதர்களும் விழுந்து போன இடத்துல ஒரு பரிசுத்த சந்ததியை கொண்டு வைத்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வைக்க வேண்டும், ஆண்டவரை பாட வைக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு மட்டும்தான் நீ ஆஸ்பத்திரியில் கிடக்கும் போது, தற்கொலைக்கு கயரை எடுக்கும் போது, மண்ணெண்ணை எடுக்கும் போது, வியாதிப்பட்டு கிடக்கும் போது, அட்டாக் வந்து கிடக்கும் போது, கேன்சர் வந்து கிடக்கும் போது, ஃபைல்ஸ் வந்து கிடக்கும் போது, இல்ல கொழுத்து வந்து கிடக்கும் போது, பொல்லாத சுபாவத்தில் இருக்கும் போது கர்த்தர் உன்னை தேடி வந்து சுகப்படுத்தினது ஒரே ஒரு நோக்கம். உலக வாழ்க்கையின்படி வாழ்வதற்காக அல்ல, உலக சிந்தனையின்படி வாழ்வதற்காக அல்ல, உன்னுடைய சுய யோசனையின்படி சுய நீதியின்படி நடப்பதற்காக அல்ல என்பதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும்.